நிறுத்துங்கடா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானா? அநியாயத்தை தட்டி கேட்க வந்த ஆள இப்படி எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. தெரியும், ஏழைங்க வறுமையை சாதகமாக்கி ஏமாந்தவங்க நிலங்களை எழுதி வாங்கி ஊரே அடிச்சு உலைய போடுற மோசக்காரன்னு நல்லாவே தெரியும். பொட்டச்சியாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னடா பண்ணிடுவ? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் மீச வச்ச பொம்பளை. ஏன்னா என் புருஷனை மறைஞ்சு நின்னு தாக்குனியே. நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா என் புருஷன் முன்னாடி ஒத்தை கொத்த நிக்க முடியுமாடா? போடா பொட்ட பயலே. வாங்க. இதுக்கு மேலயுமா நீ உயிரோட வாழ போற? ஐயா கூப்பிட்டீங்களாமே, ஊரே திருவிழால உட்கார்ந்து இருக்கு, நீங்க மட்டும். மீச வச்ச ஆம்பளைங்க கூட என்ன கண்டா பயப்படுவாங்க. ஆனா ஒரு பொட்ட சிரிக்கி 10 பேர் கை தட்டி சிரிக்கிற அளவுக்கு என்ன கேவலமா பேசிட்டாடா. ஐயா என்ன சொல்றீங்க? அரண்மனைக்கு எதிர்மனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது அசங்கம்டா. அடிச்சு தரமட்டமாக்கணும். இப்ப நான் என்ன செய்யணுங்க ஐயா? தான் புருஷன் தான் தெய்வம்னு பறிஞ்சு பேசினாலே அந்த ஓடக்காரன் பொண்டாட்டி அவ தாலிக்கு என்ன வேலைன்னு கேளுங்கடா. நடக்க போற முத்தாளம்மன் பொங்கல் திருவிழா சப்தத்துல அந்த குடும்பத்தோட சலசலப்பையே அடக்கிடணும். அம்மா வாடா. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்த வருஷம் தான் தேர் பார்க்க முடியும். கிளம்புங்கம்மா. இதோட புள்ளனா இவன் தான் புள்ள. கூட்டறி போலாம். சீக்கிரம் வாங்க. கூட்ட வேணாம் வண்டி. வா. கதிரவண்ணா என்னப்பா? நம்ம ஊர் பிரசிடண்ட் ஐயா பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அக்கறைக்கு போகணுமா? உடனே உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வருஷா வருஷம் திருவிழா வருது. அடுத்த வருஷம் பாத்துக்கிட்டா போச்சு. நீங்க போயிட்டு வாங்க. இந்த சாவி. ஓய்,
முத்து நீ தப்பிச்சு போயிடுப்ப. இந்த புத்து பேச்சோட சாவ நிச்சயமா உங்க கையில் இல்லடா. கிட்ட வராதீங்க. வயசு அந்த பொண்ணு இப்படி கண்ணு மணி தெரியாம அடிக்கிறீங்களா? என்ன தப்பு பண்ணிட்டா? இன்னும் என்ன தப்பு செய்யணும்? என் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி பாய்ச்சிட்டா. இவனை கொள்ள கூட தப்பு கிடையாது. இந்த ஓடக்காரனை நான் என் எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவனை இவன் காதலிக்கிறான். வேத மரியாதை உணர்வு உள்ளதுதானே காதல். ஓஹோ, இந்த ஊரே என்னை எதிர்த்து கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொடிக்கு தேவையான துணி ஓமுந்தானில இருந்து போயிருக்குங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தட்டி கேட்க வேண்டிய ஒரு தாய் தான் பொண்ணு காதலுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கேன். அதனால ஒரு தகப்பன் தலை குறிச்சு நிக்கிறேன். என்னங்க காதலிக்கிறது பாவம்னு நீங்களா சொல்றீங்க? அந்த பாவத்துல பிறந்தவதானே நம்ம பொண்ணு. பழச கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பண்ணைக்கு வேலைக்கு வந்த உங்களை பண்ணையார மாத்தினதே நம்ம காதல் தானே. சொல்லனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பையன் குணத்துல எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? அவன் ஒரு எடுபடி பிச்சைக்கார. அந்த காலத்துல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட போது எங்க அப்பா இப்படியா கோவப்பட்டு குதிச்சாரு. அந்தஸ்து கூட பார்க்காம நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அந்த பெரிய மனுஷன் உங்களுக்கு எங்க வரமாட்டேங்குது? ஏண்டி 4 பேருக்கு முன்னால என் மானத்தை கெடுத்தவன், என் பொண்ணு மனசை கெடுத்தவன், அவனுக்கு என்னோட ஒப்பிட்டு பேசுறியா? உனக்கு என்ன தைரியம்? இப்ப கூட நான் வாய் திறந்து 4 வார்த்தை பேசலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். பேசினா வாயாடி, பேசலன்னா உதவா கரம்பிங்க. அம்மா அப்பா கையை நீட்ட இடத்துல நாங்க கழுத்தை நீட்டணும். பொட்டி பணத்தோட வீட்டுக்கு வரலன்னா புருஷங்கார திருப்பி அமைச்சிருவான். அப்புறம் வாழ வெட்டிதான். எவ்வளவு நாளைக்கு தான் பொம்பளைங்க இப்படியே இருக்கணும்? இப்ப உங்க பொண்ணு என்னங்க தப்பு பண்ணிட்டா? அந்த பையனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாலும் என்ன? மானமா மரியாதையை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சரா? அதுல எனக்கு தப்பு? ஓ மக மேல உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அவன் என் எதிரி மகன். உங்க அநியாயத்தை எதிர்த்தவனோட மகன். உயர்ந்த இடத்துலதான் அவளுக்கு மாப்பிளை. முத்து கட்டுற தாலிதான் அவ கழுத்துல. பெத்தவன் எனக்கு தான் உரிமை அதிகம். பெத்த பொண்ணோட மனசு பெத்தவளுக்கு தான் தெரியும். பார்வதி, குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது புருஷன் எதுக்குற காரியம் இல்லைங்க. நம்ம பொண்ணு வாழணுங்கிற ஆதங்கம். ஏன் சொல்றேன்னா, நான் ஊர் முன்னால அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு ஒண்ணு பெருசு இல்லதான், ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கை பெருசு இல்லைங்களா? என்னங்க, இத்தனை வருஷம் வாழ்க்கையில எனக்கு எதுவும் வேணும்னு நான் உங்களை கேட்டது இல்லையே. இப்ப கேக்குறீங்க. தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அட நீங்க விலகலாமாமா? நீர் அடிச்சு நீர் விலகுமா? பஞ்சாயத்துல உங்களை அவமானப்படுத்தும் போது என் ரத்தமே கொதிச்சு போச்சு. ஏன்? தாத்தா வழி பந்தம், தகப்ப வழி சொந்தம். முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க வந்திருக்கியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. 30 பட்டிக்கு நான் ஒரு சிங்கக்குட்டியா இருந்தாலும் உங்க முன்னால இப்ப ஒரு நாயா நிக்கிறேன். அதாவது நன்றியோட இருப்பேன்னு சொல்றேன். அப்படித்தானே? அப்படியே தான் மாமா. நீங்க மனசு வச்சு என்னை ஏத்துக்கிட்டா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. சொல்லுங்க மாமா. அந்த ஓடக்காரன் தலை எனக்கு வேணும். அட போங்க மாமா. இத முந்தானத்தை சொல்றீங்க, நேத்தி கொண்டு வந்திருப்பேன். நேத்தி சொல்றீங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருப்பேன். இன்னைக்கு தானே சொல்றீங்க நாளைக்கு காலையில ரத்தம் காயாம அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில வைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன தருவீங்க மாமா? பேரம் பேசுறியா? இதுக்கு பேர் தான் மாமா விரும்மாண்டித்தனம். 2 வியாபாரிகள் ஒண்ணு சேர்ந்திருக்கும். இதுல யாரு முதல் பணையங்கிறதான் முக்கியம். சரி, என்ன எதிர்பார்க்கிற? உங்க மக செவ்வந்திய விரும்மாண்டி சொத்துல பங்கு கேட்கிறேன். செவ்வந்திக்கு நான் முறை மாமங்கிற உரிமையில கேட்கிறேன். உன்ன மாதிரி தரம் கெட்டவனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏன் தரத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. வெளியே போ. ஊரை பகைச்ச நீ என்னையும் வெறுத்த உன்னை தனி மரம் ஆக்கிடுவேன். சவால் விடுறியா? சவால் விடல, உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். வெளியே போடா நாய, போடா.
போடா வழியே.